ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, டே 6 பிரம்ம முகூர்த்த பூஜையோட வீடியோ இது. இன்றைக்கி வந்து என்னோடய டே வந்து 4:30க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4:30க்கு எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நேற்று வந்து மறக்காமல் பூ வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு டேவும் வந்து மறந்துட்டு நானும் சொல்ல மறந்துடுவேன், இல்லை அவங்களும் வாங்கிட்டு வர மறந்துடுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. நேற்று வந்து கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டார். அதனால் சாமி படத்துக்கெலாம் பூ வச்சு இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். அதுவே எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்துருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலிக்கயிறு வந்து சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலிக்கயிறும் வந்துட்டு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். அதையும் வச்சு சாமி கும்பிட்டேன். எப்பயுமே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து தாலிக்கயிறுலாம் வாங்கிட்டு வந்தால் சாமிகிட்ட வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறமா எடுத்து அப்படியே மாற்றிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்துட்டு வாங்கிட்டு வந்த உடனே எடுத்து சாமி ஸ்டாண்டு மேலே வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு காலையில் சரி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்படி தான் வந்துட்டு மார்னிங் என்னோடய பூஜை இருந்துச்சு. எப்பயுமே பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு 4:30னா ஒரு 4:40 4:50 இப்படி தான் வந்து எனக்கு முழிப்பு வரும். பட் இன்றைக்கி வந்து அதிசயமாக 4:15க்கெல்லாம் வந்து எனக்கு முழிப்பு வந்துருச்சு. டைம் எடுத்து பார்க்கும்போது இன்னும் 4:30 ஆகலை. சரி ஓகே 4:30 வரைக்கும் அலாரம் அடிக்கிற வரைக்கும் படுத்துருக்கலான்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வந்தேன். சரி துளசி செடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்து இந்த நத்தைங்க பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சுங்க. அது எப்படி வருது, எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அது இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் ஆனால் அந்த டப்பா மேலே வரைக்கும் ஊர்ந்து வந்தது. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, வீடு ஃபுல்லாக வந்துடுமோ அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஒரு 5-6 வந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வெளில போட்டுட்டேன். பட் திரும்பவும் இது வந்திருக்கு. சரி ஓகே பார்க்கலாம். மார்னிங் பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு. காகத்துக்கு தண்ணி வச்சுட்டு சாப்பாடு வைக்கும்போது திரும்ப தண்ணி மாற்றி வச்சுடுவேன். சரி கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷங்க மேக்ஸிமம் நம்ம உட்காந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கே அது ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் முடிச்சுட்டு சுடுதண்ணி வார்ம் வாட்டர் குடிக்கலாம். என்னென்னா நேற்றுலேருந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது. நானும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கலாம் மார்னிங் அப்படின்னு சொல்லிவிட்டு வார்ம் வாட்டர் வச்சு குடித்தேன். இப்போது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ உப்புக்கல் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வார்ம் வாட்டரில் போட்டு நேற்றே வந்து வாய்க்கு பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி ஓரளவுக்கு தொண்டை புண்ணை வந்து ஸ்டார்டிங்லேயே க்யூர் பண்ணிக்கிட்டோம்னா பெருசாக இஷ்யூ வராது. ஓகேங்களா? நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்.